கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய விலையேற பெற்ற பிரணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரி குடும்பங்களையும் தனிப்பட்ட நபரையும் கர்த்தர் காலை வேளையிலே அதிகமாக உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். சென்ற பதிவிலே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 38 முதல் 41 வரைக்கும் நாம் வாசித்தோம். அதாவது பஞ்ச நாட்களிலே ஜனங்கள் அங்கே மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது தீர்க்கதரிசியுடைய புத்திரர்களுக்காக பெரிய பானை ஒன்றை வைத்து அதில் கீரை வகைகளையும் மற்றும் பட்டாணிகளையும் அவர்கள் சமைத்து கொண்டிருக்கின்ற பொழுது சில வாலிபர்கள் பேய்கொம்பாட்டி காய்களை பட்டாணி காய்கள் என்று நினைத்து கொண்டு அதை பறித்து அநேக காய்களை பறித்து கொண்டு வந்து பானையில் போட்டு சமைக்கின்ற பொழுது அது அன்றைய நாட்களிலே பானையிலே சாவு இருந்தது என்று எலிசாவிடம் சொல்லுகின்ற பொழுது எலிசாவோ ஒரு கைப்பிடி மாவை கொண்டு வந்து அந்த பானையிலே போட்டு பிறகு அதை கலக்கி அதை பரிமாறுகின்ற பொழுது அந்த விஷம் நீங்கப்பட்டது என்பதை பற்றி சென்ற பதிவிலே நாம் பார்த்தோம். இன்றைக்கும் அநேக சபைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக பேய்கொம்பாட்டி காய்களாகிய அந்த விஷக்காய்களை, கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகளை சபை ஸ்தாபனங்களாக, மனித ஞானங்களாக, கோட்பாடுகளாக வைத்துக்கொண்டு ஜனங்களை தேவனிடத்தில் செல்லாதபடிக்கு அவர்கள் வழிநடத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனால் அது செய்வது அவர்களுக்கு தவறென்று தெரியாமல் இருப்பதனாலே, தான் செய்வதென்று தவறுதான் என்று அறிந்து கொள்ளாமல் இருப்பதனாலே, அவர்கள் தன்னுடைய சபை ஸ்தாபன கோட்பாடுகளினாலும் பாரம்பரியத்திலும் மனித நாடத்திலும் இருப்பதனாலே அவர்கள் அந்த வழியாக கடந்து வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது அந்த சபையிலும் அந்த சபையிலே விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய பானை ஆகிய சரீரத்திலும் இன்றைக்கு சாவு இருக்கிறது என்பதை பற்றி தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். உங்களுக்கு நான் மற்றும் ஒரு செய்தியிலிருந்து வாசிக்கிறேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து முதல் வரிகளே வருகின்ற பொழுதும் இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் யூதர்களுடைய சபை ஸ்தாபனங்களுக்கு அது ஒத்து வரவில்லை. அந்த ஒத்து வராமல் இருப்பதனால தான் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அன்றைய நாட்களிலே அவரை புறக்கணித்தார்கள். அதே போல இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை, உண்மையான வார்த்தை ஜனங்கள் மத்தியிலே வெளிப்படுகின்ற பொழுது சபை ஸ்தாபன கோட்பாடுகள் அதுக்கு ஒத்து போகாமல் இருப்பதனாலே இன்றைக்கும் அதே இயேசு கிறிஸ்துவை 2வது முறையாக அவர்கள் சிலுவையிலே அறைந்து விட்டார் என்று குற்றச்சாட்டு என்ற செய்தியிலே 118வது பேராவிலே அவர் பேசிக்கொண்டிருக்கின்றார். நான் உங்களுக்கு ஒரு செய்தியிலிருந்து வாசிக்கிறேன். அதாவது அறுப்பின் நேரம், த ஹார்வெஸ்ட் டைம், 64வது ஆண்டு 12வது மாதம் 12ஆம் தேதியிலே கொடுக்கப்பட்ட செய்தியில 122வது பேராவை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறான் என்று நினைக்கும் காலம் வரும் என்று இயேசு கூறினார். அதாவது உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறான் என்று நினைக்கும் காலம் வரும். யோவான் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். என் புத்தகம் வெளிவரும் வரைக்கும் காத்திருங்கள். ரோமன் கத்தோலிக்க சபையும் புராட்டஸ்டன்ட் சபையும் இணைப்பது தவறு என்று கூறின சிலரை நோக்கி அன்றிரவு அவர்கள் சுட்டனர். என் நண்பனின் வீட்டுக்குள் 3 துப்பாக்கி வெடிகள் சென்றன. அது மயிரிழையில் குறித்தவறினது. இந்த புத்தகம் வெளியாகும் வரை காத்திருங்கள். அவர்கள் பாவம் செய்வதாக எண்ணுவதில்லை, அவர்கள் நன்மை செய்வதாகவே எண்ணுகின்றனர். தேவனுக்கு தொண்டு செய்வதாக அவர்கள் நினைக்கின்றனர், அவர்கள் அறியாமல் செய்கின்றனர். அப்போ முதல் வரிகளே இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது யெகோவா தேவனுக்கு தொண்டு செய்வதாக நினைத்து கொண்டு
நமக்குத்தான் ஏற்கனவே மோசையுடைய பிரமாணங்கள் இருக்கிறது. நம்மளுக்கு யெகோவா தேவன் தானே தேவன், என்னை இல்லாமல் உங்களுக்கு வேற ஒரு தேவனை உண்டாக்க வேண்டாம், சொருவத்தை உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கென்று தேவன் 10 கட்டளை கொடுத்திருக்கிறாரு. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு நான் தான் யூத ராஜா என்றும், அது மாத்திரமல்ல என்னுடைய உடலையும் என்னுடைய இரத்தத்தையும் புசியுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் சொல்லுகின்றாரு. அவர் சொல்லுகின்ற பொழுது இது நியாய பிரமாணங்களுக்கு ஒத்து போகவில்லையே, நம்முடைய சபை ஸ்தாபனங்களுக்கு ஒத்து போகவில்லையே, ஆதலால் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் எண்ணினார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் ஜனங்கள் மத்தியிலே, சபை மத்தியிலே வருகின்ற பொழுது அவர்களால் அதை ஜீர்ணிக்க முடியவில்லை. அப்படி ஜீர்ணிக்கிறதுக்கு பதிலாக அவர்கள் பேய்கொம்பாட்டி காய்களாகிய சபை ஸ்தாபன கோட்பாடுகளே தன்னுடைய சபைக்குள்ளே வைத்துக் கொண்டிருப்பதனாலே, தன்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டிருப்பதனாலே, அன்றைக்கு எப்படி அந்த பானையிலே சாவு இருந்ததோ அதே போல இன்றைக்கும் சபைகளிலும் தனிப்பட்ட நபர்களிலும் கர்த்தருடைய வார்த்தையை மறுதலித்து பேய்கொம்பாட்டிகள் ஆகிய இந்த பட்டாணி போல இருக்கிற பேய்கொம்பாட்டி காய்கள் ஆகிய சபை உபதேசங்கள், மனித கோட்பாடுகள் இன்றைக்கு ஒரு சரீரத்துக்குள்ளே அது சாவு கொண்டு வருகிறது, அது விஷமாக இருக்கிறது. அந்த விஷத்தை நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால் போஜன பலியாகிய கிறிஸ்துவாகிய அவருடைய வார்த்தை ஒவ்வொரு சபைக்குள்ளும் தனிப்பட்ட நபருக்குள்ளும் ஜீவிக்கின்ற பொழுது அந்த சாவு நீங்கப்பட்டு விஷம் நீங்கப்பட்டு அவர்களுக்கு ஜீவன் தருவதாக தேவன் சொல்லுகின்றார். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். சரியான காரியத்தை செய்வதாக நினைத்து யூதர்கள் இயேசுவை கொலை செய்தனர். ஏனெனில் அவர்களுடைய சபை உபதேசம் அவர் தவறென்று உரைத்தது. பாருங்கள், யூதருடைய சபை உபதேசம் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை தவறு என்று உரைத்தது. அதே போலத்தான் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு சபை நாட்களிலும் தேவனுடைய வார்த்தை ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கிக்கப்படுகின்ற பொழுது இந்த சபை ஸ்தாபன கோட்பாடுகளுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையை தவறு என்று சுட்டி காண்பித்து அதை புறக்கணித்து தள்ளுகின்றது. பாருங்கள், சபை உபதேசம் அவர் தவறென்று உரைத்தது. அவர் கூறினார், அவர்கள் எந்த அப்பத்தினால் பிழைக்க வேண்டும் என்று கருதப்பட்டனரோ அந்த அப்பத்தை சிலுவையில் அறைந்தனர். மெஸ்ஸியா வருவார் என்று காத்து கொண்டிருந்து, எந்த மெஸ்ஸியா அவர் மீட்பார் என்று, எந்த மெஸ்ஸியா அவர்கள் ரட்சிப்பை கொடுப்பார் என்று, எந்த மெஸ்ஸியா அவர்களை பாவத்தை மன்னிப்பார் என்று நினைத்து கொண்டிருந்தாங்களோ அதே மெஸ்ஸியாவை அவர்கள் சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அப்ப இன்னைக்கு மாத்திரம் என்ன, இன்னைக்கும் அப்படியே தான் இயேசு கிறிஸ்து வராருன்னு சொல்லிக்கிட்டு எந்த இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்தாங்களோ அதே இயேசு கிறிஸ்துவை மறுபடியுமாக 2வது முறை 1963 மறுபடியுமாக அதே இயேசு கிறிஸ்துவை 2ஆம் முறையாக சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். குற்றச்சாட்டு இண்டிகேட்மெண்ட் என்ற செய்தியில நீங்கள் 118வது பேராவை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 1963 ஆண்டிலே யூதர்களைப் போல புறஜாதியாரும் இயேசு கிறிஸ்துவை 2வது முறையாக சிலுவையிலே அறைந்து விட்டார் என்று அந்த செய்தியிலே அவர் பேசியிருப்பார். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். ஆனால் அவர்களுடைய ஜீவனாக, நித்திய ஜீவனாக அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மூலம் பிழைத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பாகமாகிய தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அது பேய் கொம்பாட்டி காய்களைப் போல் வேத சாஸ்திரிகளின் பள்ளிகளிலிருந்து வந்த பானையில் சாவு இருக்கிறது. பாருங்கள், தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலியமாக யாரை தெரிந்து கொண்டாரோ அந்த பிள்ளைகளை தேவனுடைய பாகமாக மாற்றி தேவபுத்திராக மாற்றுவதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. அதே போல ஒரு சபை ஸ்தாபனத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக அந்த பேய் கொம்பாட்டி காய்கள் போல இன்றைக்கு வேத சாஸ்திரிகளின் பள்ளிகளிலிருந்து வந்த பானையில் சாவு இருக்கிறது. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக ஒரு மனித ஞானத்தின் மூலியமாக, ஒரு பைபிள் காலேஜ் மூலியமாக தேவனை புறக்கணிக்கிற வார்த்தை சபைக்குள்ளேயும் ஒரு தனிப்பட்ட நபருக்குள்ளேயும் அந்த வார்த்தையை ஜீவிக்கின்ற பொழுது அந்த சரீரமாகி அந்த பானைக்குள்ள சாவு இருக்கிறது என்று இந்த செய்தி நமக்கு போதிக்கிறது.
மேலும் வாசிக்கிறேன். அவர்களுக்கு ஜீவப்பமாகிய இயேசு வேண்டாம், அவர் அவர்களுக்கு வேண்டாம். அவர்கள் அவரை சபைக்கு வெளியே தள்ளிவிட்டனர். அவர்கள் அப்படித்தான் செய்ய வேண்டும். அவர்கள் என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை. அப்ப முதல் வரிகளை எப்படி தேவனை, இயேசு கிறிஸ்துவை வார்த்தைக்கு பதிலாக பிரதிகுருவை தெரிந்து கொண்டு சபை ஸ்தாபன கோட்பாடுகள் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தார்களோ, அதே போல இன்று இரண்டாவது வரிகளும் வந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மறுபடியுமாக சபை ஸ்தாபன கோட்பாடுகளை வைத்துக்கொண்டு பாரம்பரியங்களினாலேயும் மனித கோட்பாடினாலேயும் மறுபடியுமாக இரண்டாவது முறை அவரை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். பாருங்கள், காலம் வேணா மாறியிருக்கலாம், ஆனால் நடக்கிற வேத வார்த்தை நிகழ்வுகள் மாறவே இல்லை. இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது எப்படி யூதர்கள் அவரை மறுதளித்தார்களோ, அதே போல இந்த இரண்டாம் வரியிலே இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுதும் புறஜாதியார் அவரை மறுதளித்து விட்டார்கள். எதற்காக பிரணாமுடைய தலைக்கு மேல் அக்னிஸ்தம்பம் இருக்கிறது சிந்தித்து பார்த்தீர்களா? அவர் தோல் மேலே அக்னிஸ்தம்பம் ஏன் இருக்கிறது சிந்தித்து பார்த்தீர்களா? மரித்தவரை உயிர்ப்பிச்சு காமித்தாரே, குருடனை பார்க்க வைத்தாரே, முடவனை நடக்க வைத்தாரே, அணிலே வராத இடத்திலே ஒரு அணிலை சிருஷ்டிக்க பண்ணாரே, இயேசு கிறிஸ்து நாட்களிலே பேதுருடைய படகில் அமர்ந்து கொண்டு மீனே வராத இடத்தில் மீனை சிருஷ்டிக்க பண்ணாரே, தலிதா குமி என்று மரித்து போன சிறு பிள்ளையை அவர் ஜீவனை கொடுத்தாரே, அது மெசியாவின் அடையாளம் என்றால், அதே போல இன்றைக்கும் பிரண்ணா மூலியமா செய்யப்பட்ட அனைத்து விதமான அதிசயம் அற்புதங்களும் அது மெசியாவுடைய அடையாளமாக இருக்கிறது. அக்னிஸ்தம்பம் ஏன் அவருடைய தலைக்கு மேலே இருக்க வேண்டும்? அக்னிஸ்தம்பம் என்பதற்கு என்ன அடையாளம், என்ன அர்த்தம்? அது லோகோஸ், அது பசுத்தாவி என்பதற்கான அடையாளம். இன்றைக்கு ஜனங்களோ சபை ஸ்தாபனங்களோ அவரை புறக்கணித்து விட்டது. பாருங்கள், நீங்கள் சகோதரன் பிரணாமே, நீங்கள் அதை மாற்றி அமைக்கப் போகிறீர்களா என்று கேட்கலாம். இல்லை ஐயா, நான் தெரிந்து கொண்டவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். பிரணாமே, நீங்க தான் மாற்ற முடியுமா? இல்ல, நான் மாத்தல. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என் ஜனங்கள் மத்தியிலே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் யாரை முன்குறித்தாரோ அந்த முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இந்த வெளியேற பெற்ற மூன்றாவது வேதகமாகிய உரைக்கப்பட்ட வார்த்தையினுடைய உணவாக இருக்கிறது. சபை ஸ்தாபனம் கோட்பாடுக்குள்ள வாழ்ந்தவர்களுக்கு இந்த மூன்றாவது வேதகம் என்ன என்றாலே தெரியாது. ஆனால் அவராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த உரைக்கப்பட்ட வார்த்தை தான் மூன்றாவது வேதம். இந்த உரைக்கப்பட்ட வார்த்தையில்தான் கர்த்தர் அனைத்து ரகசியங்களும் மறைவான மன்னா வைத்திருக்கிறார் என்பதை இந்த முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமே தெரியும் என்று அவர் சொல்லுகின்றார். அவர்கள் அவரை வெளியே தள்ளினர். ஏன்? அவர்கள் தங்கள் கூழ் பானையை எடுத்து அதனை உலகத்துடன் சில தத்துவங்களுடன் ஒன்றாக கலந்து வேத சாஸ்திர பள்ளி கூழ்பானையாக மாற்றினர். பானையில் உள்ள தோஷத்தை போக்க அவர்கள் எலிசா தீர்க்கதரிசி மாவை ஏற்க மறுக்கின்றனர். அப்ப இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? நம்முடைய சபை ஆகிய ஸ்தாபனத்துக்குள்ள கூழ்பானையை காய்ச்சுகின்ற பொழுது அவர்கள் பேய் கோம்பாட்டி காய்களாகிய சபை உபதேசங்கள், வேத சாஸ்திர பள்ளியினுடைய வியாக்கியானங்கள், இதெல்லாம் பாருங்கள் அந்த சபைக்குள்ளே அவர்கள் அந்த பானைக்குள்ளே வைத்து விட்டார்கள். ஆனால் அவர்களோ எலிசாவுடைய மாவாகிய கிறிஸ்துவுடைய போஜன பலியாகிய நித்தியஜீவன் தருகிற வார்த்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர். ஒவ்வொரு சபை ஸ்தாபனமும் ஒரு சிறு பாகத்தை மாத்திரம் வேதகமத்திலிருந்து ஏற்றுக்கொண்டு மற்ற பெரிய அளவு வார்த்தைகளை மறுதளிக்கின்றது. இன்னொரு சபை ஸ்தாபனம் இன்னொரு சின்ன ஒரு வேத பகுதியை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு மற்ற பெரிய தேவனுடைய வார்த்தைகளை மறுதளிக்கிறது. அதற்கு பதிலாக இவர்கள் வேதாகம பள்ளிகளில் வருகிற உபதேசங்களும் சபை கோட்பாடுகளையும் மனிதன் ஞானங்களையும் பாரம்பரியங்களும் கொண்டு வந்து இந்த பானைக்குள்ளே அவர்கள் பேய் கொம்பாட்டி காய்களாக வைத்து விட்டார்கள். போஜன பலியாகிய மாவாகிய கிறிஸ்துவுடைய வார்த்தையை அவர்கள் ஏற்க மறுக்கின்றனர். அந்த காலத்தில் அவர்கள் அப்படி செய்தார்களா? எலிசாவிடம் கொஞ்சம் மாவு இருந்தது. அந்த மாவுதான் கிறிஸ்துவாகிய போஜன பலி.
அந்த காலத்திலே பேய்கொம்பாட்டி காய்களை அவர்கள் பானையில போட்டு சமைக்கின்ற பொழுது கொஞ்சம் மாவு மாத்திரமே எலிசாவிடம் இருந்தது. அந்த எலிசா அந்த மாவை எடுத்து அந்த பானைக்குள்ள போடுகின்ற பொழுது தோஷம் நீங்கப்பட்டு, மரணம் நீங்கப்பட்டு, சாவு நீங்கப்பட்டு, அங்கே சாப்பிடுகிற உணவாக அது மாறுகிறது. பாருங்கள், அந்த மாவுதான் கிறிஸ்துவாகிய போஜன பலி. அது ஒரே அளவாக அரைக்கப்பட்டிருந்தது. அதிலுள்ள ஒவ்வொரு பொடியும் ஒரே அளவாக அரைக்கப்பட வேண்டும். எலிசா அதை பானையில் போட்டபோது அது தோஷத்தை நீக்கி சாவை அகற்றினது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் பானையில் சாவு உள்ளது. அன்னைக்கு எலியா கையில் இருந்த மாவாகிய போஜன பல கிறிஸ்து அந்த பானைக்குள்ள வாசம் செய்கின்ற பொழுது அங்கு சாவு நீங்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கோ எல்லா சபை ஸ்தாபனங்களிலும், எல்லா மனித சரீரத்திலும், ஆத்துமாவிலும், ஆவியிலும் பாருங்கள் சாவு இருக்கிறது. அப்ப நமக்கு இன்னைக்கு என்ன வேணும்? கர்த்தருடைய போஜன பலியாகிய கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் வாசம் செய்தால்தான் இந்த மரணத்திலிருந்து நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். என் வேத வார்த்தைகளை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அதில் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று வேதம் போதிக்கிறது. அப்ப இன்றைக்கு நாம சபை ஸ்தாபன கோட்பாடு உபதேசங்கள் நம் சபைக்குள்ளேயும் தன் சரீரத்துக்குள்ள வைத்துக் கொண்டிருப்போம் என்றால் எலிசா காலத்தில் இருந்தது போலவே நம்முடைய பானையிட சாவு இருக்கிறது. அப்ப இன்றைக்கு அந்த எலிசாவாக வெளிப்பட்ட மெசியாவாகிய பிரண்ணாம் தலைக்கு மேல் அக்னி ஸ்தம்பத்தை வைத்துக்கொண்டு குருடனை பார்க்க வைத்து முத்திரையை திறந்து கொடுத்து மறைவான மன்னாவை நமக்கு போதிக்கின்ற பொழுது அதுதான் நமக்கு நித்திய ஜீவன் தருகிற வார்த்தையாக இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய போஜன பலியாக இருக்கிறது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மூன்றாவது வேதகமாகிய உரைக்கப்பட்ட வார்த்தைக்குத்தான் வர வேண்டும். உரைக்கப்பட்ட வார்த்தைக்கு வந்தால்தான் பழைய ஏற்பாட்டிலும் புது ஏற்பாடு சொல்லப்பட்ட ஊமைகள், மறைக்கப்பட்ட ரகசியங்கள் எல்லாமே எங்க பார்க்க முடியும்? மூன்றாவது வேதாந்தத்துல தான் நீங்கள் பார்க்க முடியும். அப்ப இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த மாவு என்பது இன்றைக்கு மூன்றாவது வேதகமாக இருக்கிறது. அது கிறிஸ்துவுடைய போஜன பலியாக இருக்கிறது. பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அவர்கள் பானையில் சாவு உள்ளது. அவர்களுக்கு எலிசாவின் மாவு கிறிஸ்து, அது அப்பம். அந்த வார்த்தை எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லுகிறது. ஐயா, அது மத பேதம் என்கின்றனர். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை சபைக்குள்ள போதிக்கின்ற பொழுது ஐயோ எங்களுக்கு அது வேண்டாம், இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் சபை ஸ்தாபனத்தில் இருக்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எங்களுக்கு வந்ததில்லை, நீங்க என்ன ஒரு புதுசா ஒரு செய்தியை கொண்டு வரீங்க? எலியா ஒருத்தர் வர போறாரு, மோசே ஒருத்தர் வர போறாரு, இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு எப்படிப்பட்ட ஒரு செய்தி கொண்டு வரீங்க? எங்களுக்கு அது வேண்டாம். எங்களுக்கெல்லாம் நாங்கள் திருத்தோத்திர ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோம், எங்களுக்குள்ள புது நன்மை இருக்கிறது, எங்களுக்குள்ள தெளிப்பு ஞானஸ்நானம் இருக்கிறது, எங்களுக்குள்ள அது இருக்கிறது. ஆனால் நீங்கள் வேதாகமத்தை கொண்டு வந்து அந்த வேதாந்தத்திலிருந்து சில வார்த்தைகளை எங்க சொல்றீங்க, அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. எங்கள் சபை ஸ்தாபனங்கள் இதுவரைக்கும் எங்கள் போதகரும் அப்படி போதித்தது இல்லை என்று கர்த்தருடைய மாவாகிய போஜன பலி அவர்கள் மறுதளிக்கிறார்கள். ஐயா, அது மத பேதகமும், அது எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அவர்கள் அதை ஏற்க மாட்டார்கள். நீங்கள் சென்று அதை புசியுங்கள், உலகம் உள்ளது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக மறிப்பீர்கள். பானையில் விஷம் உள்ளது. அவர்கள் தங்கள் வேத சாஸ்திர பானையில் இந்த மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாருங்கள், இன்னைக்கு எந்த சபையும் கர்த்தரால முன் குறிக்கப்படாத பிள்ளைகளும் இந்த விலையேற பெற்ற மாவாகிய கிறிஸ்துவுடைய போஜன பலியாக அந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய பானைக்குள்ள சாவு இருக்கிறது. அந்த சாவு நீங்கப்பட வேண்டும் என்றால் போஜன பலிய கிறிஸ்துவாகிய அந்த பசுத்தாவி, அந்த லோகோஸ் உங்களுக்குள்ள வாசம் செய்தால் மாத்திரம்தான் நீங்கள் மரணத்திலிருந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை கொடுக்கப்பட்ட பசுத்தாவி. பசுத்தாவி என்பது என்ன? அது வார்த்தை, அது கிறிஸ்துவோட ஆவி, அது அந்நிய பாஷை அல்ல, அது வியாக்கானம் அல்ல, அது தீர்க்க தரிசனம் அல்ல, அதெல்லாம் ஆவிக்குரிய வரங்கள். பசுத்தாவி என்பது லோகோஸ், வார்த்தை உங்களுக்குள்ளே மாமிசமாக இருப்பது, உங்கள் கண்கள் கிறிஸ்துவ போல இருப்பது.
நீங்கள் பேசுகிற வார்த்தை கிறிஸ்து போல இருப்பது, உங்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற கனிகள் கிறிஸ்துவுடைய கனிகளாக வெளிப்படுவதுதான் பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டதற்கான அடையாளமாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் சரத்துக்குள்ள சாவு இருக்கிறது, உங்கள் சபைக்குள்ள சாவு இருக்கிறது. பேய்க்கொம்பாட்டி காய்களை அவர்கள் நிறைய போட்டு வைத்துக் கொண்டு சமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக மனித ஞானங்களையும் சபை கோட்பாடை கொண்டு வந்து உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் கிறிஸ்துவாகிய போஜன பலியாகிய அந்த வார்த்தை லோகோஸ் உங்களுக்குள்ளே ஜீவிக்க வேண்டும். அது பரிசுத்தாவியாக, கர்த்தருடைய ஆவியாக, லோகோஸாக உங்களுக்குள் வாசம் செய்தால் மாத்திரம்தான் அதிலிருந்து நீங்கள் சாபம் நீங்கப்பட்டு, மரணம் நீங்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த செய்தி நமக்கு போதிக்கிறது. பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். நிச்சயமாக இந்த உலகம் எப்படி இருக்கிறதோ அதே போல நிச்சயமாக நீங்கள் மரிப்பீர்கள். பானையில் விஷம் உள்ளது. அவர்கள் தங்கள் வேத சாஸ்திர பானையில் இந்த மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இல்லையா, அவர்கள் அதை செய்யவே மாட்டார்கள். உங்களை அவர்கள் வெளியே தள்ளிவிடுவார்கள். உங்களுடன் அவர்கள் எவ்வித தொடர்பும் கொள்ள மாட்டார்கள். பாருங்கள், முதல் வரிகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இரண்டாவது வரிகளே இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக அதே அடையாளத்தோடு, அதே வார்த்தையோடு, அதே அதிசயங்களோடு, அதே அக்னி ஸ்தம்பத்தோடு தேவன் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றார். ஜனங்களோ இவரை புறக்கணித்து வெளியே தள்ளிவிட்டார்கள். பாருங்கள், வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதோ வாசல் பெண் என்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று வேதம் போதிக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து எங்கே வந்தார்? லவோதிகா சபைக்கு வந்தார். எதற்கு வந்தார்? உங்களிடத்திலே ராபோஜனம் பண்ணுவதற்காக. அவர் கதவை தட்டினார். சபையுடைய பலைகளை செய்த கதவு அல்ல, அல்லது இரும்புல செஞ்ச கதவு அல்ல. லவோதிகா சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய இருதயத்தின் கதவை தட்டினார். மகனே, மகளே, இதோ நான் வந்திருக்கிறேன். நான் உங்கள்கிட்ட வரவேன்னு சொன்னனே. இயேசு கிறிஸ்துவா வருகின்ற பொழுது இந்த அப்பம் என்னுடைய உடலுக்கு அடையாளம், என்னுடைய ரத்தம் திராட்சரசத்துக்கு அடையாளம் என்று சொன்னனே. இதோ ஒரிஜினல் அப்பமாகிய அந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கின்றேன். ஒரிஜினல் அப்பமாகிய என் ரத்தத்தை கொண்டு வந்திருக்கிறேன். நீ கதவை தோற. உன்னிடத்தில் நான் வந்து வெளியேற பெற்ற இந்த ராபோஜனமாகிய இந்த வார்த்தை உன்னிடத்தில் பகிர்ந்து கொண்டு, வெளிப்பாடை பகிர்ந்து கொண்டு, நான் தான் உன் மணவாளன், நான் தான் இன்றைக்கு வெளிப்பட்ட கிறிஸ்து, நான் தான் வெளிப்பட்ட ஏழையும் என்று தன்னுடைய தலைக்கு மேலே இருக்கிற அக்னி ஸ்தம்பத்தை காண்பித்து லவோதிகா சபையை பிரண்ணாம் தட்டி கொண்டிருக்கின்றார். ஒருவரும் கதவை திறக்கவில்லை. ஏனென்றால் அவர் தேவனுக்கு பதிலாக ஏற்கனவே இந்த சபை ஸ்தாபனங்கள் கள்ள மணவாளனை உள்ள வைத்து விட்டார் என்று செய்து போதிக்கிறது. தேவனுக்கு பதிலாக வேற ஒரு கல்லனை வைத்து உள்ள வைத்து விட்டார்கள். அதனால் லவோதிகா சபை உள் டாப்பாலை போட்டுக்கொண்டு கதவை தட்டின இயேசு கிறிஸ்துவாகிய பிரண்ணாமை வெளியே தள்ளிவிட்டார்கள். பாருங்கள், ஒரு செய்தியில் அதே செய்தியில் வாசிக்கிறேன். அறுப்பின் நேரம், த ஹார்வெஸ்ட் டைம், வருடம் பார்ப்பி 2064 12வது மாதம் 12ஆம் தேதியில் கொடுக்கப்பட்ட செய்தியில் 315வது பேராவை நான் வாசிக்கிறேன். ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட காரணத்தால் ஆதாம் அவளுடன் வெளியே நடந்து சென்றான். ஆனால் இந்த லவோதிகேயா சபை வித்தியாசமான செயலை புரிந்தது. ஆமையா, அவள் அவரை அவளுடைய படுக்கை அறையிலிருந்து துரத்திவிட்டாள். ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட காரணத்தினால் ஆதாம் அவளோடு வெளியே நடந்து சென்றான். ஆனால் லவோதிகா சபையில பார்ப்பீர் என்றால் இந்த லவோதிகேயா சபையோ வித்தியாசமான செயலை புரிந்தது. லவோதிகா ஒரு வித்தியாசமான செயலை புரிந்து விட்டது. ஆமையா, அவள் அவரை அவளுடைய படுக்கை அறையிலிருந்து துரத்தி விட்டாள். முதலாவது ஏவாளு வஞ்சிக்கப்பட்டால், அதனால் ஆதாம் அவளுடன் வெளியே வந்தான். ஆனால் இந்த லவோதிகா சபையில் இருக்கிற ஏவாளோ
வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்துவிட்டாள். அவள் கணவனை வெளியே தள்ளிவிட்டாள். எங்கிருந்து வெளியே தள்ளிவிட்டால்? படுக்கை அறையிலிருந்து கணவனை துரத்திவிட்டாள். அவர் வெளியே நின்று கொண்டு கதவை தட்டி உள்ள வர முயன்று கொண்டிருக்கின்றார். பாருங்க, எல்லாம் நான் தான் மனவாட்டி என்று பாருங்க லவோதிக்கா சபையில் உட்காந்து கொண்டிருக்கிறாங்க. சில பேர் என்டம் சர்ச்சில் உட்காந்து நான் தான் மனவாட்டி என்று உட்காந்து கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மனவாட்டி சொல்லுகிற ஏவாள் தான் தன்னுடைய கணவனை தன்னுடைய படுக்கை அறையிலிருந்து வெளியே தள்ளிவிட்டு அதற்கு பதிலாக வேற ஒரு கணவனை உள்ளே வைத்துக் கொண்டார் என்று இந்த செய்தி நமக்கு போதிக்கிறது. ஆமையா, அவள் அவரை அவளுடைய படுக்கையிலிருந்து துரத்தி விட்டாள். அவர் வெளியே நின்று கொண்டு கதவை தட்டுகின்றார். உள்ளே வர முயன்று கொண்டிருக்கின்றார். அவள் கலாச்சாரம் உள்ளவள், உயர்நிலையில் உள்ளவள். என்ன, அவளுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாள். ஆனால் அவள் நிர்வாணி, பரிதபிக்கப்பட்டவள் என்பதை அறியாமல் இருக்கிறாள். அந்த சபைதான் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும். எந்த சபைங்க வஞ்சிக்கும்? லவோதிக்கா சபை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவர் யார்? உலக தோற்றத்துக்கு முன்பாக கர்த்தருடைய சிந்தையிலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை இந்த லவோதிக்கா சபையுடைய உபதேசம் அவர்களுக்கு பேய் கொம்பாட்டி காய்களைப் போல சபைகளிலும் சரீரத்திலும் பாருங்கள் இந்த வார்த்தை விசுவாசிக்கும்படியாக இந்த லவோதிக்கா சபை அவர்களை வஞ்சிக்கும். அப்ப லவோதிக்கா சபை என்பது என்ன? முதலாம் சபை பவுலினால் உருவாக்கப்பட்ட சபை. இப்படியாக 7ஆம் சபை பிரண்ணாம்னாலே உருவாக்கப்பட்ட சபை. இந்த லவோதிக்கா சபை தான் பிரண்ணாமுடைய சபை. இந்த லவோதிக்கா சபை தான் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவரை வஞ்சிக்கும் என்று வேதம் போதிக்கிறது. யாரா நம்ப முடியுமா? நம்புவீர்களா? ஆபிரகாம் இடத்துல 3 பேர் வந்தார்கள். சாராலோ சபை ஆகிய கூடாரத்துக்குள்ள அமர்ந்து விட்டாள். ஆபிரகாமோ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாக இருப்பதனாலே அந்த கூடாரமாக சபையிலிருந்து வெளியே வந்து ஏலோயுமை கண்டு கொண்டார். அதே போல நீங்களும் இந்த கடைசி நாட்கள் லவோதிக்கா சபையில சாரால போல உட்காந்து இருக்கிறீங்களா? இல்ல ஆபிரகாமை போல லவோதிக்கா சபையை விட்டு வெளியே வந்து இன்றைக்கு வெளிப்பட்ட அக்னிஸ்தம்பத்தில் வெளிப்பட்ட ஏலோயுமை காண வருகிறீர்களா? பாருங்கள், சாராலை போல லவோதிக்கா சபைக்குள்ள உட்காந்து இருந்தீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை ரகசியங்களை காதலை கேட்கின்ற பொழுது நீங்கள் சாரால் எப்படி கேலி செய்தாலோ சிரிச்சாலோ அதே போல நீங்களும் சிரித்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் முன்குறிக்கப்பட்ட வித்தாகி ஆபிரகாமை போல தேவன் இன்றைக்கு யாரு சபை ஸ்தாபன கோட்பாடுகள் லவோதிக்கா சபை விட்டு வெளியே கொண்டு வந்தாரோ அவர்கள் ஆபிரகாமை போல இன்றைக்கு ஏலோயுமை கண்டுவிட்டார்கள். பாருங்கள், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவரை வஞ்சிக்கும். எந்த சபை வஞ்சிக்கும்? லவோதிக்கா சபை தான் வஞ்சிக்கும். பாருங்கள், அந்த சபைதான் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவரை வஞ்சிக்கும். கவனியுங்கள், அவளுக்கு வல்லமை இருந்தது, கள்ள வல்லமை. அவள் வார்த்தையின் ஒரு பாகத்தை மாத்திரம் ஏற்றுக்கொண்டால் மற்றதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா காலத்திலுமே ஒரு வார்த்தை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு மற்றதை புறக்கணித்தது போலவே இந்த லவோதிக்கா சபையாகிய பிரண்ணாம் கூடாரமும் அந்த ஞானஸ்தானம் என்கின்ற அப்போஸ்தலர் 2:38 மாத்திரம் ஏற்றுக்கொண்டு மற்ற வார்த்தைகளை அவர்கள் தவறிவிட்டார்கள். நான் சொல்லவில்லை. அறுப்பின் நேரம் என்ற செய்தியிலே 315வது பேராலே அவரே பேசுகின்றார். இந்த லவோதிக்கா சபைதான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை வஞ்சிக்கும் என்று இந்த பேராவிலே அவர் பேசியிருக்கின்றார். அப்படி என்றால் நீங்கள் சாராலை போல லவோதிக்கா சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் அவரை புறக்கணிப்பீர்கள். ஆபிரகாமை போல நீங்கள் வெளியே வந்தால்தான் அக்னிஸ்தம்பத்திலே வெளிப்பட்ட தேவன் யார்? இன்றைக்கு மெசியாவாக வெளிப்பட்டவர் யார்? இன்றைக்கு மோசையாக வெளிப்பட்டவர் யார்? இன்றைக்கு எலியாவாக வெளிப்பட்டவர் யார் என்று கண்டு கொள்ள முடியும். ஆனால் எல்லா சபை ஸ்தாபனங்களிலும்
கர்த்தராலே முன் குறிக்கப்படாத பிள்ளைகளிடத்திலும் சரீரத்திலும் பாருங்கள், அவர்களுடைய பானைக்குள்ள போஜன பலியாக கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு பதிலாக பேய் கொம்பாட்டி காய்களை சபைகளிலும் தனிப்பட்ட நபருக்குள்ளேயும் இந்த பேய் கொம்பாட்டி காய்களாக சபை ஸ்தாபன கோட்பாடுகள் இன்றைக்கு ஜீவித்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு எலியா, உங்களுக்கு ஒரு கிறிஸ்து இங்கே வந்து அவர்களுக்கு வேண்டிய போஜன பலிகளை எலியாவாகவோ கிறிஸ்துவாகவோ மெசியாவாகவோ லோகோஸாகவோ வெளிப்பட்டு அந்த வெளியேறு பெற்ற மாவாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் சரீரத்துக்குள்ளும் சபைக்குள்ளும் போட்டு தேவன் அதை கலக்கின்ற பொழுது நம்மளுக்குள்ள இருக்கிற சாபம் நீங்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வெளியேறு பெற்ற மத்தியான வேலைக்கு நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். மிக அருமையான ஒரு செய்தியை தேவன் உரைக்கப்பட்ட வார்த்தையிலிருந்து அநேக விதமான செய்தியிலிருந்து வெளிப்படுத்தி காண்பித்திருக்கின்றார். வேத வார்த்தை கொண்டு சிந்தித்து பாருங்கள். முதல் வரிகளை எப்படியாக இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து அப்போஸ்தலர்களுடைய நாட்களிலே எப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்ததோ, இரவும் பகலுமாக காத்து கொண்டிருந்தார்கள். பரிசேயர் சதுசேயர்கள் ஆசாரியர்கள் 12 கோத்திரமும் காத்து கொண்டிருந்தது. நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து 100% நீதிமானாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யெகோவா தேவன் இயேசுவாக வெளிப்பட்டு வார்த்தையை பிரசங்கிக்கின்ற பொழுது அந்த வார்த்தை இரவும் பகலுமாக தியானித்து கொண்டிருந்த பரிசேயர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் அந்த வார்த்தை ஜீர்ணிக்க முடியவில்லை. அவர்கள் நினைத்தது போலவே இயேசு கிறிஸ்து வராமல் இருந்ததினால அவரை புறக்கணித்தார்கள். அதே போல இன்றைக்கும் உலக சபை ஸ்தாபன கோட்பாடுகள் மனித எண்ணங்கள் இப்படிதான் இயேசு கிறிஸ்து வருவார் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். தேவன் ஒரு பொழுதும் மனிதனுடைய எண்ணத்திலே தேவன் வெளிப்பட மாட்டார். அவர் என்ன வார்த்தை சொன்னாரோ, என்ன விதத்தில் வரும் என்ற வேத வார்த்தை போதிக்கிறதோ அந்த வார்த்தையில தான் அவர் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக வார்த்தையின் மூலியமாகத்தான் வெளிப்படுவார். இன்றைக்கு மெசியா வந்தாரா இல்லையா என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் உலக சிந்தனையை கழட்டி போட்டுருங்க. கர்த்தருடைய வேத வார்த்தையை எடுத்து 3வது வேதாகமத்தை வைத்துக்கொண்டு இன்றைக்கு மெசியா வெளிப்பட்டார்னா என்ன செய்வார், இன்னைக்கு மெசியா வந்ததற்கான என்ன அடையாளம், பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் இருக்கிற அக்னி ஸ்தம்பத்திற்கு என்ன அடையாளம், மரித்து போன மீனுக்கு அவர் ஜீவன் கொடுத்தாரே அதற்கு என்ன அடையாளம், குருடனை பார்க்க வைத்தாரே அதற்கு என்ன அடையாளம் என்று வேத வார்த்தைகளை கொண்டு நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அப்ப முதல் வரிகள் இதுதான் இயேசு கிறிஸ்து ஆகிய மெசியாவோட அடையாளம் என்றால் 2வது வரிகளும் இதுதான் மெசியாவோட அடையாளமாக இருக்கிறது. அன்றைக்கு மெசியாவோட அடையாளம் என்னவாக இருந்தது? இருதயத்தின் ரகசியங்களை எடுத்து போதிப்பதாக இருந்தது. அதிசயங்கள் அற்புதங்கள் செய்வதாக இருந்தது. அதுதான் அன்றைக்கு மெசியாவோட அடையாளம் என்றால் இன்றைக்கும் அதேதான் மெசியாவோட அடையாளம். இன்றைக்கும் மரித்தவரை உயிர்ப்பிக்க வைக்க வேண்டும், குருடனை பார்க்க வைக்க வேண்டும், முடவனை நடக்க வைக்க வேண்டும். அது மாத்திரமில்லை, ஆதியும் நானே அந்தமும் நானே சொன்ன அதே லோகோஸாகிய ஏலோயுமாகிய பரிசுத்தாவி இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்தாவி பாருங்கள் அக்னி ஸ்தம்பமாக பிரண்ணாமுடைய தலைக்கு மேலே இருக்கின்றார். அந்த லோகோஸ் அந்த ஏலோயும் பாருங்கள் பிரண்ணாமாக நின்று கொண்டிருக்கின்றார். இதை நீங்கள் மனித ஞானத்தில் தேடாதீர்கள். கர்த்தருடைய வேத வார்த்தைகளை கொண்டு இந்த அக்னி ஸ்தம்பத்திற்கு என்ன அடையாளம் என்று தேடி பாருங்கள். அப்பொழுது உங்கள் பானையில் இருக்கிற சாவு நீங்கும்படியாக கிறிஸ்துவுடைய போஜன பலியாக வார்த்தை, இந்த ரகசியங்கள், இந்த வெளிப்பாடுகள், இந்த உரைக்கப்பட்ட வார்த்தை உங்களுக்குள்ள வாசம் செய்கின்ற பொழுது சாவு நீங்கப்பட்டு மரணம் நீங்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அநேக காரியங்கள் இன்னும் செய்திகளிலே உண்டு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த 2 பதிவும் இன்றைக்கு சபை ஸ்தாபனங்களிலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ளும் இருக்கிற சாவை நீங்கும்படியாக எப்படியாக எலிசா கையில் இருந்த அந்த மாவாகிய கிறிஸ்துவுடைய போஜன பலி அன்றைக்கு ஜீவனை கொடுத்ததோ அதே போல இன்றைக்கும் பேய்கொம்பாட்டி காய்கள் ஆகிய அந்த மனித உபதேசங்கள் சபை ஸ்தாபன கோட்பாடுகள் ஒரு சபைக்குள்ள ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் என்றால் அதை விட்டு நீங்கள் நீங்கப்பட வேண்டும் என்றால்
இந்த வெளியேற்பெற்ற 3வது வேதாகமத்தில் வந்து புதிய ஏற்பாடையும் பல ஏற்பாடையும் வைத்து 3வது வேதாகமத்திலே இன்னைக்கு மெசியா வெளிப்பட்டதற்கான என்ன அடையாளம், என்ன அர்த்தம், அக்கினி ஸ்தம்பத்திற்கு என்ன அர்த்தம் என்று நீங்கள் வேத வார்த்தை கொண்டு ஆராய்ந்து பாருங்கள். வேத வார்த்தை கொண்டு ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுதுதான் மெசியா இன்றைக்கு பூமியில வெளிப்பட்டாரா இல்லையா, நம்முடைய சரீரமாகி இந்த பானைக்குள்ள சாவு இருக்குதா இல்லை நீக்கப்பட்டு நீ ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வேத வார்த்தை கொண்டு ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமீன்.